ஓம் கம் கணபதியே நம. ஓம் சிவசுப்பிரமணியாய நம. ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். இன்று 13/12/2024 குரோதி வருடம் கார்த்திகை மாதம் 28ஆம் தேதி வெள்ளிக்கிழமை. இன்றைய நட்சத்திரம் பரணி நட்சத்திரம். காலை 7:51 வரை, பின்பு கார்த்திகை நட்சத்திரம். இன்றைய திதி வளர்பிறை திரியோதசி திதி மாலை 7:47 வரை, பின்பு சதுர்தசி திதி. இன்றைய யோகம் சித்த யோகம். சந்திராஷ்டமம் உள்ள ராசி கன்னி துலாம் ராசிகளுக்கு சந்திராஷ்டமம் இன்று பிற்பகல் 1:20 மேல் மேஷ ராசியிலிருந்து சந்திரன் ரிஷப ராசிக்கு பிரவேசிக்கிறார். அதனால் கன்னி ராசிக்கு இருந்து வந்த சந்திராஷ்டமம் துலாம் ராசிக்கு சந்திராஷ்டமம் ஆரம்பம் ஆகிறது. இன்றைய கிரகநிலை: மேஷத்தில் சந்திரன், ரிஷபத்தில் குரு, கடகத்தில் செவ்வாய், கன்னியில் கேது, விருச்சிகத்தில் சூரியன் புதன், மகரத்தில் சுக்கிரன், கும்பத்தில் சனி, மீனத்தில் ராகு. இன்று கார்த்திகை திருநாள். மேஷராசி அன்பர்களே, உங்களது ராசிநாதன் ராசிக்கு 4ஆம் இடத்தில் இருக்கிறார். அதனால் இன்று நீங்கள் மனமகிழ்ச்சியுடன் இருப்பீர்கள். ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் உண்டு. தொழில் வளர்ச்சி நன்றாகவே இருக்கும். இன்று தெளிவான முடிவை எடுக்கக்கூடிய நாளாக இன்று குடும்பத்தில் இருக்கும். உங்களது பேச்சுக்கு மதிப்பை தருவார்கள். வியாபார விஷயமாக ஏற்பட்டிருந்த அலைச்சல் சூழ்நிலை காரணமாகவும் உங்களுக்கு அது தடைப்படும் விதமாகவே இருக்கும். அதனால் அதை சற்று தள்ளி போடுவீர்கள். உங்களது ராசியிலேயே இன்று சந்திரன் ராசிக்கு 2ஆம் இடத்திற்கு காலை 7:51 பின்பு 2ஆம் இடமான ரிஷப ராசிக்கு பிரவேசிக்கிறார். ராசிக்கு 2ஆம் இடத்தில் சந்திரன் குருவுடன் இணைவதால் குருச்சந்திர யோகம் உங்களுக்கு உண்டு. இன்று எதிர்பார்த்த காரியங்கள் யாவும் உங்களுக்கு வெற்றியாகவே இருக்கும். எடுத்த காரியத்தை வெற்றியாக முடிப்பீர்கள். எதிர்பாரா விதமாக இன்று நீங்கள் மகிழ்ச்சி அடையும் விதமாக உங்களுக்கு செய்தி வந்து சேரும். புத்திர பாக்கியம் உண்டாகும். சகோதரர்களின் ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும். பெரிய மனிதரின் நட்பை பெறுவீர்கள். சாஸ்திர ஆராய்ச்சி சம்பந்தமாக இன்று பாராட்டும் பரிசும் பெறுவீர்கள். பிள்ளைகளால் ஆதாயம் ஏற்படும். அரசாங்கத்தின் மூலம் இருந்து வந்த அவமதிப்பு மற்றும் அதனால் ஏற்பட்ட பிரச்சனைகள், தொழிலில் ஏற்பட்ட சில பிரச்சனைகள் இவையாவும் நீங்கி போகும் விதமாகவே இருக்கும். பணி செய்வதில் இன்று நீங்கள் மிகவும் சுறுசுறுப்பாக இருப்பீர்கள். திடீர் மாற்றத்திற்கான செய்தியும் வந்து சேரும். உறவினர்களின் பகை இருந்து வந்தது மாறும். நண்பர்களால் ஆதாயம் பெறுவீர்கள். எதிர்பார்த்த உதவி உங்களுக்கு இன்று கிடைக்கும். சுய வருமானம் அதிகமாகும். திறமைகள் யாவும் வெளிப்படும். கலைத்துறையில் சாதிப்பீர்கள். சகோதரர்களுக்காக இன்று உங்கள் பணம் விரயமாகும். எனினும் எதிர்பாரா விதமாக உங்களுக்கு தனவரவு வந்து சேரும். அலுவலக பணிச்சுமை சற்று அதிகமாக இருந்தாலும் நீங்கள் அதை சுறுசுறுப்பாக செய்து முடித்து பாராட்டை பெறுவீர்கள். குடும்பத்தில் கணவன் மனைவி ஒற்றுமை நன்றாகவே இருக்கும். பிள்ளைகளுடன் இன்று மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். ரிஷபராசி அன்பர்களே, உங்களது ராசிக்கு இன்று காலை 7:51 பின் உங்களது ராசிக்கு சந்திரன் பிரவேசிக்கிறார். குருச்சந்திர யோகம் உங்களுக்கு உண்டாகும். நீண்ட நாள் கோரிக்கை நிறைவேறும். இன்று நீங்கள் மிகவும் மகிழ்ச்சியுடன் இருப்பீர்கள். எடுத்த காரியத்தில் வெற்றி பெறுவீர்கள். புத்திர பாக்கியம் உண்டாகும். திடீர் ஞானம் உங்களுக்கு உண்டு. பெரியவர்களின் ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்கும். ஆதாயம் இன்று அதிகமாகவே இருக்கும்.
கொடுத்த வாக்கை நிறைவேற்றுவீர்கள். இன்று துணிச்சல் அதிகமாகவே இருக்கும். அலுவலக பணிச்சுமை உங்களுக்கு சாதகமான பலனை தரும். மூத்த பிள்ளையால் சற்று பிரச்சனைகள் ஏற்படும். வீண் பேச்சுகள் உங்களை மனதிற்கு வருத்தமடைய செய்யும். சகோதர பகை மாறும். குடும்பத்தாருடன் இன்று ஆலய தரிசனம் செய்வீர்கள். கலைத்துறையில் சாதிப்பீர்கள். ராசிக்கு 3ஆம் இடத்தில் செவ்வாய். சகோதரர்களால் சற்று பிரச்சனைகள் ஏற்பட்டு பின் விலகும். கலைத்துறையில் உள்ளவர்களுக்கு பாராட்டும் பரிசும் கிடைக்கும். புத்திர பாக்கியம் உண்டாகும். குடும்பத்தில் உள்ள பகை விலகி சாதகமான சூழல் உருவாகும். மற்றவர்களின் வேலையை எடுத்து செய்வீர்கள். அதனால் சற்று பாராட்டும், அடுத்தவர் உங்களை பாராட்டும் விதமாகவும் இருப்பார்கள். அதனால் நீங்கள் மகிழ்ச்சி அடைவீர்கள். உங்களது ராசி எப்பொழுதுமே அடுத்தவர்களின் வேலைகளை தான் வாங்கி கொண்டு செய்து முடிப்பது தான் உங்களது வேலை. அதற்காக எவ்வளவு கடினமான வேலை என்றாலும் அதை சாதித்து கொடுப்பீர்கள். தொழில்களில் முன்னேற்றம் உண்டு. பயண அலைச்சல்களும் சற்று சிரமங்களும் சூழ்நிலை காரணமாக அதை மாற்றி வைக்கக்கூடிய சூழ்நிலை உருவாகும். திடீர் செல்வம் உண்டாகும். கேஸ் வழக்குகள் சற்று தள்ளி போகும். சட்டத்துறையில் உள்ளவர்களுக்கு சற்று சிரமமுள்ள கேஸால் சற்று பாதிப்புகள் வந்து சேரும். கோபம் இன்று அதிகமாகவே இருக்கும். தொழிலில் லாபம் அதிகமாக கிடைக்கும். வியாபார திறமை வெளிப்படும். மூத்த சகோதரர் மூலம் உங்களுக்கு தனவரவு உண்டாகும். தர்மகுணம் சற்று மேலோங்கும். தந்தை மேல் உங்களுக்கு மிகுந்த பாசம் உருவாகும். திடீர் செல்வம் வரக்கூடிய வாய்ப்பும் வந்து சேரும். மருத்துவத்துறையில் சாதிப்பீர்கள். தொழிலில் மேன்மை உண்டு. குடும்பத்துடன் நீங்கள் இன்று வாக்குவாதத்தில் ஏற்பட்டு பின்பு அது விலகும். திறமைகள் வெளிப்படும். தாய் வழி ஆதாயம் உங்களுக்கு உண்டாகும். இன்று மகிழ்ச்சியுடன் இருப்பீர்கள். தம்பதிகளுக்குள் ஒற்றுமை மேலோங்கும். இன்று மகிழ்ச்சியாக காணப்படுவீர்கள். மிதுன ராசி அன்பர்களே, உங்கள் ராசிக்கு விரயஸ்தானத்தில் சந்திரன் காலை 7:51 விரயஸ்தானத்திற்கு வருவதால் சற்று விரய செலவுகள் உண்டாகும். வீட்டை விட்டு வெளியே போக முடியாத அளவிற்கு சூழ்நிலைகள் உங்களுக்கு இருக்கும். அதனால் எங்கும் செல்ல முடியாத சூழல் உருவாகும். தொழிலில் மேன்மையுண்டு. தொழில் வளர்ச்சி நன்றாகவே இருக்கும். எனினும் சூழ்நிலை காரணமாக இன்று செயல்படுவதற்கு தாமதமாகவே இருக்கும். வியாபாரத்தில் எதையும் லாபம் அதிகமான நோக்கத்துடனேயே பார்ப்பீர்கள். தொழில் வளர்ச்சி நன்றாகவே இருக்கும். சோம்பல் சற்று அதிகமாகவே இருக்கும். உடலை வருத்தி கொள்வீர்கள். சில பிரச்சனைகள் உங்களை அலட்டிக்கொண்டே இருக்கும். தீய வழி நட்பால் சில பிரச்சனைகள் வராமல் பார்த்து கொள்ளவும். விரைய செலவுகள் அதிகமாகவே குடும்பத்தில் இருக்கும். அதனால் சற்று மனநிம்மதி குறையும். அரசு மரியாதை கிடைக்கும். தந்தை வழி உங்களுக்கு சொத்து வரும் வாய்ப்பு உண்டு. திடீர் புகழ் கிடைக்கும். பாராட்டுகள் பரிசையும் பெறுவீர்கள். திடீர் அதிர்ஷ்டம் வந்து சேரும். உங்களது அறிவால் திறமையாக செயற்பட்டு பாராட்டுகளை பெறுவீர்கள். பேச்சு திறமையில் நீங்கள் சாதிப்பீர்கள். பிறரால் போற்றப்படுவீர்கள். உங்கள் வாக்கிற்கு இன்று மதிப்பும் மரியாதையும் அதிகமாகவே இருக்கும். தொழிலில் முன்னேற்றம் காண்பீர்கள். புதிய தொழில் வாய்ப்புகள் உங்களுக்கு வந்து சேரும். உங்களது ராசிநாதன் புதன் விருச்சிகத்தில் 6ஆம் இடத்தில் உள்ளார். அத்துடன் சூரியனும் இணைவதால் இன்று எதிலும் நீங்கள் முதன்மையானவராக நின்று காரியத்தை சாதித்து கொடுப்பீர்கள். உங்களால் பிறர் பயன்படும் அளவிற்கு இன்று உங்களுக்கு சூழ்நிலைகள் சாதகமாக இருக்கும். பொருள் இழப்புகள் வராமல் பார்த்து கொள்ளவும். குடும்பத்தாருடன் பகை வராமலும் பார்த்து கொள்ளவும். வாக்குகளில் சற்று கோபத்தை காட்டாமல் அமைதியாக இருப்பது உங்களுக்கு நல்லது செய்யும்.
தர்மகுணம் மேலோங்கும். ஆலய தரிசனம் செய்வீர்கள். குடும்பத்தில் கணவன் மனைவி ஒற்றுமை நன்றாகவே இருக்கும். உடல் ஆரோக்கியம் மேம்படும். எதிர்பார்த்த உதவி உங்களுக்கு கிடைக்கும் விதமாகவே இருக்கும் என்று நீங்கள் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். கடகராசி அன்பர்களே, எதிர்பார்த்த உதவி உங்களுக்கு இன்று கிடைக்கும். சற்று வாகன பழுதுகளுக்காக செலவுகள் வந்து சேரும். சூழ்நிலைகள் இன்று உங்களுக்கு சாதகமான பலனை தராது. உங்களது ராசிநாதன் உங்களது ராசிக்கு 11ஆம் இடத்தில் குருவுடன் இன்று காலை 7:51 பின்பு 11ஆம் இடத்தில் குருவுடன் இணைவதால் இன்று எதிர்பார்த்த பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும். பிடிவாதத்தை மாற்றிக்கொள்ளவும். உங்களது வெகுளித்தனமான வெகுளித்தனமான குணத்தால் உங்களை சிலர் ஏமாற்றுவார்கள். சுலபமாக ஏமாந்து விடுவீர்கள். அன்பிற்காக எதையும் கொடுத்து ஏமாறும் குணம் உங்களுக்கு உள்ளதால் பெண்களால் ஏமாற்றம் அடையாமல் பார்த்து கொள்ளவும். தொழிலில் சற்று சிறு பிரச்சனைகள் ஏற்பட்டு பின்பு விலகும். தொழில் நன்றாகவே இருக்கும். பால் சம்பந்தமான, உணவு சம்பந்தமாக, இனிப்பு சம்பந்தமாக, வாசனை திரவியங்கள் சம்பந்தமாக, அழகு பொருள்கள் சம்பந்தமாக, நீர் சம்பந்தமாக, இது போன்ற தொழில்களிலெல்லாம் லாபம் அதிகமாகவே இருக்கும். நினைத்த காரியம் என்று உங்களுக்கு வெற்றியாகும். தொழிலில் போட்டி மனப்பான்மை குறையும். உங்களது எதிரிகள் உங்களிடம் சரணடைவார்கள். உங்களை ஏமாற்றியவர்கள் அவர்கள் மனம் திரிந்து உங்களிடம் வந்து சேருவார்கள். மனைவி வழி தனவரவு உண்டாகும். என்று எதிர்பார்த்த உதவி உங்களை வந்து சேரும். கலைத்துறையில் உள்ளவர்களுக்கு சாதகமான பலன் கிடைக்கும். குடும்ப சொத்தினால் ஆதாயம் பெறுவீர்கள். தெளிவான சிந்தனை இன்று உண்டாகும். நினைத்த காரியத்தை உங்களது முயற்சியால் வெற்றியாக்க செய்வீர்கள். அதனால் பாராட்டும் பரிசும் பெறுவீர்கள். தந்தை வழி சொத்து உங்களுக்கு வரும் விதமாகவே இருக்கும். அரசு மரியாதை கிடைக்கும். சொந்த தொழிலில் சாதிப்பீர்கள். எதிர்பார்த்த உதவி உங்களுக்கு நண்பர்கள் வழி வந்து சேரும். வியாபார திறமை அதிகமாகும். இளைய சகோதரனால் என்று உங்களுக்கு லாபம் உண்டா. நில சம்பந்தமான பிரச்சனைகள் விலகும். நிலம் சம்பந்தமான பிரச்சனைகள் சாதகமான பலனை அளிக்கும். நினைத்த காரியம் என்று வெற்றியாகும். தீய பழக்கத்தால் சில பிரச்சனைகள் ஏற்படாமல் பார்த்து கொள்ளவும். கணவன் மனைவி உறவு முறையில் அன்பு மேலோங்கும். வியாபார சம்பந்தமாக வெளிநாடு அல்லது வெளியூர் செல்லும் பயணம் ரத்து செய்யப்படும். அதனால் சற்று மன வருத்தம் உங்களுக்கு உண்டாகும். ஆலய தரிசனம் செய்வீர்கள் என்று அதனால் நீங்கள் சற்று மனமகிழ்ச்சியுடன் காணப்படுவீர்கள். சிம்மராசி அன்பர்களே, உங்களது ராசிநாதன் உங்களது ராசிக்கு 4ஆம் இடத்தில் புதனுடன் இருப்பதால் எதிர்பார்த்த பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும். சுயநலம் மிக்கவர்களாகவே இருப்பீர்கள். அடுத்தவர்களின் பொருளுக்காக சற்று பேராசை உங்களிடம் வந்து சேரும். பிறர் பொருள் உங்களிடம் வந்து சேருவதற்காக நீங்கள் எதையும் செய்ய யோசிப்பீர்கள். ராசிக்கு 6ஆம் இடத்தில் சுக்கிரன், 7ஆம் இடத்தில் சனி. அரசு சம்பந்தமான தொழிலில் பதவி உயர்வு எதிர்பார்க்கலாம். மனைவியால் சற்று பாதிப்பு ஏற்படும் அல்லது கணவனால் சற்று பாதிப்பு ஏற்படும். 6ஆம் இடத்தில் சுக்கிரன் இருப்பதால் தொழிலில் மேன்மை உண்டாகும். தொழில் வளர்ச்சி நன்றாகவே இருக்கும். பூமி சம்பந்தமான பொருள்களால் லாபம் அதிகமாகும். கால்நடைகளால் லாபம் மிகுதியாகவே இருக்கும். இரும்பு சம்பந்தமாக தங்கம், வெள்ளி போன்ற பொருள்கள் சம்பந்தமான லாபம் தொழிலில் உங்களுக்கு வந்து சேரும். அரசு துறையில் சாதிப்பீர்கள். அரசு ஆதாயம் பெறுவீர்கள். அரசு வழி ஆதாயம் உண்டு. குடும்பத்துடன் பயணம் மேற்கொள்வீர்கள். இனிய பயணம், ஆலய பயணம் மேற்கொள்வீர்கள். குடும்பத்தில் சில சலசலப்புகள் உண்டாகி பின்மறையும். எதற்கும் நீங்கள் பொறுமையை கடைபிடிப்பது நல்லது. உங்களுக்கு உங்களது கோபத்தினால் உங்களுக்கு பிரச்சனைகள் ஏற்படும் விதமாகவே இருக்கும். அரசு அலுவலக பணிகளில் சில சிக்கல்கள் ஏற்பட்டு விலகும். உங்களது
அதிகாரிகளால் நீங்கள் இன்று சற்று சிரமம் மேற்கொள்வீர்கள். எனினும் கவலை வேண்டாம், உங்களது திறமையால் அதை சாதிப்பீர்கள். திருமணம் கைகூடும் விதமாகவே இருக்கும். திடீர் செய்தி வந்து சேரும். கால் சம்பந்தமான பிரச்சனைகள், நரம்பு சம்பந்தமான பிரச்சனைகள் சற்று அலட்டும். கணவனால் உங்களுக்கு பிரச்சனைகள் அல்லது மனைவியால் பிரச்சனைகள் ஏற்படும். திடீர் தலைவலி அல்லது கண்ணரம்பு சம்பந்தமாக, தலைநரம்பு சம்பந்தமாக இது போன்ற பிரச்சனைகள் உங்களை அலட்டிக்கொண்டே இருக்கும். ராசிக்கு 9ஆம் இடத்தில் சந்திரன் உள்ளதால் உங்களுக்கு இன்று தந்தைக்காக சற்று செலவுகள் ஏற்படும். குடும்பத்தில் மருத்துவ செலவுகள் ஏற்படும். பெரியவர்களால் சற்று பாதிப்புகள் உங்களுக்கு வந்து சேரும் விதமாகவே இருக்கும். ராசிக்கு 10ஆம் இடத்தில் குரு, 12இல் செவ்வாய். பூமி லாபம் உண்டாகும். பூமியால் மறுபடியும் நீங்கள் சொத்து சுகங்கள் சேர்க்கும் வாய்ப்புகள் உங்களுக்கு வந்து சேரும். பூமி அல்லது வீடு மனை வாங்கும் யோசனை உருவாகும். புதிய வாகனம் வாங்குவீர்கள். இடம் மாற்றம் சம்பந்தமாக உங்களுக்கு சற்று பிரச்சனைகள் ஏற்பட்டு விலகும். திடீர் பதவி மாற்றம் அல்லது உயர் பதவி இது போன்ற யோகங்கள் வந்து சேரும் விதமாகவே இருக்கும். மூத்த பிள்ளையால் சற்று பாதிப்புகள் பெறுவீர்கள். மூத்த பிள்ளையின் குடும்பத்தாருடன் சற்று பகை ஏற்படாமல் பார்த்து கொள்ளவும். உங்களது மனதை சற்று கடிவாளம் இடுவது என்று நல்லது செய்யும். கணவன் மனைவி ஒற்றுமை சற்று நன்றாக இருந்தாலும் அடிக்கடி அதில் பிரச்சனைகள் எழும் வாய்ப்புகளும் வந்து சேரும். தொழிலில் வெற்றி பாதையை நோக்கி செல்வீர்கள். ஒரு சிலருக்கு இன்று தொழில் மந்த நிலையாக இருந்தாலும் ஒரு சிலருக்கு தொழில் வளர்ச்சி நன்றாகவே இருக்கும். எதிர்பார்த்த உதவி உங்களுக்கு கிடைக்கும். நண்பர்களிடம் சற்று கவனமாக நடந்து கொள்ளவும். பிறரால் ஏமாற்றம் வராமல் பார்த்து கொள்ளவும். சிலர் உங்களிடம் பணத்தை வாங்கிவிட்டு தருவதற்கு யோசனை செய்வார்கள். வருவதற்கு சற்று தாமதம் ஆகும். அதனால் பண விஷயத்தில் சற்று கவனமாக இருப்பது உங்களுக்கு நல்லது. தீய வழிகளில் ஈடுபடாமல் இருப்பதும் நல்லது. தீயவர்களின் நட்பால் கேஸ் வழக்குகள் வராமல் பார்த்து கொள்வது சிறப்பான பலனை அளிக்கும். சிறு சிறு வாகன பழுதுகள் உங்களுக்கு ஏற்படும். அதனால் இன்று அனைத்திலும் சற்று கவனமாக இருப்பது உங்களுக்கு நல்லது செய்யும். இன்று ஆலய தரிசனம் செய்வீர்கள். சற்று மனமகிழ்ச்சியுடன் இருப்பீர்கள். பயணங்களை சூழ்நிலை காரணமாக சற்று தள்ளி போடுவது நல்லது செய்யும். என்று எதிர்பார்த்த செய்தி வருவதால், மனதிற்கு பிடித்த செய்தி வருவதால் மன நிம்மதியுடன் இருப்பீர்கள். கன்னிராசி அன்பர்களே, ராசிக்கு 3ஆம் இடத்தில் உங்கள் ராசிநாதன் இருக்கிறார். ராசிக்கு 8ஆம் இடத்தில் சந்திரன். இன்று காலை 7:51 மேல் சந்திரன் 9ஆம் இடத்திற்கு வருகிறார். குரு சேர்க்கையும் உள்ளதால் தந்தையாரின் சொத்து உங்களுக்கு வரும் வாய்ப்புகள் உண்டு. இன்று உங்களுக்கு சந்திராஷ்டமம். அதுவும் உங்களது சந்திராஷ்டமம் பிற்பகல் 1:20 மட்டுமே. அதன் பின்பு சந்திரன் ரிஷபராசிக்கு பிரவேசிப்பதால் துலாம் ராசிக்கு சந்திராஷ்டமம் ஆரம்பமாவதால் 2 நாட்களாக நீங்கள் பட்ட துயரங்கள், வேதனைகள் மதியம் 1 மணிக்கு மேல் மாறிவிடும். அதனால் மதியம் வரைக்கும் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருப்பது நல்லது. அலுவலக பணிச்சுமை மதியம் வரை கூடும். பிறரின் கேலி பேச்சுக்கு ஆளாவீர்கள். தேவையில்லாத பிரச்சனைகள் சற்று அலட்டிக்கொண்டே இருக்கும். பண விஷயங்களில் சற்று கவனம் தேவை. பிற்பகலுக்கு மேல் அனைத்தும் சாதகமான சூழல் உருவாகும். பிற்பகலுக்கு மேல் நீங்கள் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். மாலையில் ஆலய தரிசனம் செய்வது, ஏனைய நண்பர்களுடன் சற்று மனமகிழ்ச்சியுடன் விளையாட்டுகளில் மற்றும் பிற கேளிக்கைகளில் ஈடுபடுவதுமாக இருப்பீர்கள். குடும்பத்தில் 2 நாட்களாக இருந்து வந்த சண்டை சச்சரவுகள் நீங்கி மனதிற்கு மகிழ்ச்சி அளிக்கும் விதமாகவே இருக்கும். மதியத்திற்கு மேல் பொருளாதார நிலை உயரும். தொழிலில் இருந்து வந்த மந்தத்தன்மை மாறும். மனமகிழ்ச்சியுடன் இருப்பீர்கள். ஆரோக்கியத்தில் சற்று கவனமாக இருக்கவும். தந்தையாருக்காக மருத்துவ செலவு வந்து சேரும். இன்று எதிர்பாரா விதமாக தனவரவு மதியத்திற்கு மேல் உண்டாகும்.
கொடுக்கல் வாங்கல் சீராகவே இருக்கும். தொழிலில் முன்னேற்றம் காண்பீர்கள். இன்று மனமகிழ்ச்சியுடன் இருப்பீர்கள். வெளியூர் வெளிநாடு செல்வது சூழ்நிலை காரணமாக தடங்கள் உண்டாகும். எனினும் மதியம் வரை எங்கும் செல்லாமல் இருப்பது நல்லது. மதியத்திற்கு மேல் தேவை என்றால் மட்டும் வெளிநாடு அல்லது வெளியூர் செல்லவும். இன்று சில காரியங்கள் தடங்களாக இருக்கும். சில காரியங்கள் வெற்றியாகவே இருக்கும். எனினும் நீங்கள் இன்று மதியத்திற்கு மேல் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். துலாம் ராசி அன்பர்களே, இன்று மதியத்திற்கு மேல் உங்களுக்கு சந்திராஷ்டமம் ஆரம்பம் ஆகிறது. அதனால் காலை வரை இருந்து வந்த மன சந்தோஷங்கள் எல்லாம் மறையும். எதிர்பாரா விதமாக கொடுக்கல் வாங்கலில் சற்று சிக்கல்கள் உருவாகும். அதுவும் மதியத்திற்கு மேல்தான். மதியத்திற்குள் நீங்கள் செய்ய வேண்டிய காரியங்களை எல்லாம் சந்தோஷமாக செய்வது நல்லது. கொடுக்கல் வாங்கல் இருந்தால் காலையிலேயே முடித்து கொள்ளுங்கள். மதியத்திற்கு மேல் கொடுக்கல் வாங்கல் வேண்டாம். திடீர் பயணங்களை ரத்து செய்வது நல்லது. மனைவியிடம் சற்று சந்தோஷமாக பேசி பழகவும். பிறரிடம் நண்பரிடம் பேசும்போது வார்த்தைகளில் கவனம் இருப்பது நல்லது. திடீரென்று பணப்பிரச்சனை உங்களை அலட்டும். திடீரென்று பிள்ளைகளுடன் வாக்குவாதத்தில் ஈடுபடுவீர்கள். மனைவியுடன் வாக்குவாதத்தில் ஈடுபடுவீர்கள். நண்பர்களால் சில பகைகள் வராமல் பார்த்து கொள்ளவும். திடீர் மருத்துவ செலவுகள் வந்து சேரும். வாகன பழுதுகள் ஏற்படாமல் கவனமாக இருக்கவும். எனினும் வாகன பழுதுகளுக்காக சற்றே செலவுகள் வரத்தான் செய்யும். குடும்பத்தில் ஒருவருக்கு வேலை வாய்ப்பு உண்டாகும். மதியத்திற்கு மேல் தேவையில்லாத வாக்குவாதத்தில் ஈடுபடவோ அல்லது தேவையில்லாத பேச்சுகளை பேசவோ வேண்டாம். எதிர்பாரா விதமாக சில பிரச்சனைகள் அலட்டினாலும் கடன் தொல்லைகள் சற்று அலட்டும் விதமாகவே இருக்கும். பிறரின் கேலி பேச்சுக்கு ஆளாக வேண்டிய சூழ்நிலை உருவாகும். எனினும் 2 நாட்கள் நீங்கள் சற்று அமைதியுடன் செல்வது உங்களுக்கு நல்லதாகவே இருக்கும். ஆலய தரிசனம் செய்து வழிபட அனைத்தும் நன்றாகவே இருக்கும். விருச்சிக ராசி அன்பர்களே, உங்கள் ராசியில் சூரியன் புதன் இருப்பதால் இன்று எதிர்பாரா விதமாக தலைமை பதவி மற்றும் உயர் பதவிக்காக வேறு இடத்திற்கு மாற்றம் சம்பந்தமாக திடீர் வெளிநாடு செல்வதற்காக இது போன்ற புதிய வாய்ப்புகள் உங்களுக்கு வந்து சேரும். மனமகிழ்ச்சி நிறையும் செய்தி இன்று உங்களுக்கு கிடைக்கும். எதிர்பாராத விதமாக பணம் உங்களை வந்து சேரும் வாய்ப்பும் உண்டு. தொழிலில் புதிய வாய்ப்புகள் உங்களை வந்து சேரும். சூழ்நிலைகள் காரணமாக பயணத்தை தவிர்ப்பது நல்லது. புதிய வாகனம் வாங்க யோசனை உருவாகும். விரைய செலவுகளும் சுப செலவுகளும் உங்களுக்கு வந்து சேரும். கணவன் மனைவி ஒற்றுமை நன்றாகவே இருக்கும். உடல் ஆரோக்கியத்தில் ஏற்பட்ட சிறு பிரச்சனைகள் விலகும். வியாபாரத்திற்காக அலைச்சல் சற்று உண்டாகும். எதிர்பாராத நண்பரின் உதவி உங்களுக்கு கிடைக்கும். கடன் தொல்லை தீரும். திடீர் பண உதவி உங்களை நாடி வரும். எதிர்பாரா விதமாக சொத்து கைவரும் யோகமும் உண்டாகும். நினைத்த பொருளை வாங்கி மகிழ்வீர்கள். நினைத்த காரியத்தை வெற்றியாக முடிக்கும் சூழல் உருவாகும். சகோதரர்களிடம் இருந்து வந்த பகை விலகி பாசம் அதிகமாகும். தாயாரால் ஏற்பட்ட கலகங்கள் மாறும். தாய் வழி உறவால் ஆதாயம் உண்டாகும். தாய் வழி உறவால் புதிய செய்தி மனமகிழும் விதமாகவே உங்களுக்கு இருக்கும். கணவன் மனைவி உறவு அன்பு நன்றாகவே இருக்கும். தொழில் வளர்ச்சி மேம்படும் என்று நீங்கள் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். தனுசு ராசி அன்பர்களே, தேவையில்லாத பயம் கவலை உங்களை அலட்டும். எனினும் கவலைகள் யாவும் விலகி மனதிற்கு மகிழ்ச்சி அளிக்கும் விதமாகவே இருக்கும். புதிய செய்திகள் உங்களை வந்து சேரும். தொழில் தொடர்பு உங்களுக்கு சாதகமான பலனை அளிக்கும். திடீர் வாய்ப்புகள் உங்களுக்கு தொழிலில் உண்டாகும். எதிர்பார்த்தபடி வெளிநாட்டிலிருந்து மனமகிழும் விதமாக செய்தி வந்து சேரும். பிள்ளைகளால் ஏற்பட்ட மனக்குறை தீரும். திடீரென்று வேலைவாய்ப்பு வந்து சேரும். வேலைவாய்ப்பிற்காக அண்டை அயல் நாடுகளுக்கு செல்லும் வாய்ப்பும் உருவாகும். மனைவியால் சற்று சிரமங்கள் கொள்வீர்கள். மனைவி அல்லது கணவனால் நீங்கள் சற்று சிறு பிரச்சனைகள் வந்து விலகும். அதனால் நீங்கள் மனத்துயரம் கொள்ளும் சூழலும் உருவாகும். உடல்நிலையில் இருந்து வந்த பிரச்சனைகளுக்கு மருத்துவ உதவி தேவைப்படும். அதிகாரிகளால் சில
பேச்சுகளுக்கு ஆளாக வேண்டிய சூழ்நிலை உருவாகும். திடீர் மாற்றங்களுக்கான செய்தி வந்து சேரும். நண்பர்களை பகைவர்களாகாமல் பார்த்து கொள்ளவும் ஆலய தரிசனம் செய்வது நல்லது. உறவினர்களுக்குள் பகை வராமல் பார்த்து கொள்ளவும் உறவினர்களால் மனமகிழ்ச்சி கொள்ளும் விதமாக செய்தி வந்து சேரும். ஆலய தரிசனம் மற்றும் ஆலயத்திற்காக செலவுகள் செய்வது இது போன்ற நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மனதிற்கு மகிழ்ச்சி அளிக்கும். குடும்பத்துடன் இனிய பயணம் மேற்கொள்ளும் சூழல் உருவாகும். திடீர் உறவினர் வருகை மனதிற்கு மகிழ்ச்சி தரும். தொழிலில் மேன்மை உண்டாகும். தொழில் வளர்ச்சி நன்றாகவே இருக்கும். சிறு சிறு வியாபாரிகளுக்கெல்லாம் சிறு சிறு சிரமங்கள் இருந்தாலும் அவையெல்லாம் தருணம் செய்யும் விதமாகவே இன்று உங்களுக்கு நல்ல பலனை அளிக்கும். இன்று நீங்கள் சற்று துயரம் இருந்தாலும் மன மகிழ்ச்சியும் உங்களுக்கு வந்து சேரும் விதமாகவே உங்களுக்கு இருக்கும். கும்பராசி அன்பர்களே, ராசிக்கு 2ஆம் இடத்தில் சனி, உங்கள் ராசியிலேயே சுக்கிரன் உள்ளார். உங்களது ராசிநாதன் 2ஆம் இடத்தில் ஆட்சி புரிகிறார். அவரது வீட்டிலேயே இருப்பதால் சிறப்பான பலன்கள் உண்டு. திடீர் எதிர்பாரா விதமாக உங்களுக்கு சொத்து, பணம் அல்லது நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு திடீர் தனவரவு உண்டாகும் அல்லது சொத்து வந்து சேரும். குடும்பத்திலிருந்து ஒருவருக்கு அரசு வேலைவாய்ப்பிற்கான செய்தி வந்து சேரும். அதனால் மனமகிழ்ச்சியுடன் இருப்பீர்கள். குழந்தைகளுக்கோ அல்லது உங்களுக்கோ உங்கள் மனைவிக்கோ அல்லது உங்களது கணவனுக்கோ திடீரென்று வெளிநாடு செல்லும் யோகமோ அல்லது வெளியூரில் வேலைவாய்ப்பு கிடைக்கவோ திடீர் மாற்றம் உருவாகவோ அரசு தொழில் கிடைக்கவோ கூடிய யோகம் வந்து சேரும். கால்நடைகளால் ஆதாயம் பெறுவீர்கள். தொழில் மேன்மை பெறும். தொழில் வளர்ச்சி நன்றாகவே இருக்கும். திடீரென்று உறவினர் வருகையால் சில செலவுகள் வந்து சேரும். அதனால் சற்று கவலையும் உண்டாகும், மனமகிழ்ச்சியும் உண்டாகும். திடீர் சுபசெய்து வந்து சேரும். வீட்டில் பெரியவர்களுக்காக மருத்துவ செலவுகள் சற்று கூடும். எனினும் ஆரோக்கியத்தில் சற்று அக்கறை கொள்வது நல்லது செய்யும். உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்தில் சந்திரன் உள்ளதால் தாயாருக்காக சற்று மருத்துவ செலவுகள் வந்து சேரும். தாயாரின் சொத்து அல்லது தாய் வழி உறவால் சொத்துக்கள், பெண்களால் ஆதாயம், இது போன்ற மனதிற்கு மகிழ்ச்சி நிறையும் விதமாகவே இன்றைய நாள் உங்களுக்கு இருக்கும். மனமகிழ்ச்சியுடன் இருப்பீர்கள். கும்பராசி அன்பர்களே, உங்கள் ராசிநாதன் உங்கள் ராசியிலேயே உள்ளார். ராசிக்கு 3ஆம் இடத்தில் சந்திரன். குடும்பத்தில் சகோதர கலகம் ஏற்படாமல் இருப்பது நல்லது. சொத்துக்காக சகோதரர்கள் கலகம் செய்வார்கள். அதனால் நீங்கள் சற்று பாதிக்கப்படுவீர்கள். எனினும் கவலை வேண்டாம். கேஸ் வழக்குகள் யாவும் சாதகமான பலனை அளிக்கும். நினைத்த காரியம் வெற்றி பெறும் விதமாகவே இருக்கும். தோட்டம் சம்பந்தமாக, நிலம் சம்பந்தமாக, நிலத்தில் விளையும் உணவு தானிய சம்பந்தமாக, இது போன்ற உணவுப் பொருட்கள், கால்நடைகளால், கட்டிட சம்பந்தமாக, நிலம் சம்பந்தமாக, இரும்பு சம்பந்தமாக, அரசு தொழில் சம்பந்தமாக, அரசு ஒப்பந்தம் சம்பந்தமாக, இது போன்ற தொழில் செய்பவர்களுக்கெல்லாம் இன்று மனமகிழும் விதமாகவே பொருளாதார வளர்ச்சியும் உண்டாகும். எதிர்பார்த்த தொழில் வளர்ச்சியும் தொழில் வாய்ப்புகளும் வந்து சேரும் விதமாகவே இருக்கும். கலைத்துறையில் உள்ளவர்களுக்கெல்லாம் சாதகமான பலனை அளிக்கும். கல்வி சம்பந்தமாக தொழில் வாய்ப்பு கிடைக்கும். வெளியூர் அல்லது வெளிநாடு செல்லும் பயணம் உங்களுக்கு உண்டாகும். கல்விக்காக வாங்கின கடன் தீரும். கடன் சுமை அதிகமாக இருந்தாலும் அது தீரும் விதமாகவே சாதகமான பலன் உங்களுக்கு உண்டாகும். எதிர்பார்த்த உதவி கிடைக்கும். கல்வி மேன்மை உண்டாகும். அதற்கு தக்க வேலை வாய்ப்பும் வந்து சேரும். குடும்பத்தில் ஒரு சில சுப நிகழ்ச்சிகள் இனிதே நடந்தேறும். சுப செய்தி உண்டாகும். இனிப்பான செய்தி வந்து சேரும். பிள்ளை இல்லாமல் வேண்டுதல் வைத்திருப்பவர்களுக்கெல்லாம் அந்த பாக்கியம் கிடைக்கும் சூழலும் உருவாகும். திடீர் திருமணம் கைகூடும். நினைத்த காரியம் வெற்றியாகும் என்று மனமகிழ்ச்சியுடன் இருப்பீர்கள். மீனராசி அன்பர்களே, எதிர்பார்த்த உதவி உங்களுக்கு இன்று கிடைப்பதால் நீங்கள் மனமகிழ்ச்சியுடன் இருப்பீர்கள். தொழிலில் புதிய வாய்ப்புகள் வந்து சேரும். தொழில் வளர்ச்சி, பொருளாதார நிலை உயரும். எதிர்பார்த்த நபரிடமிருந்து நல்ல செய்தி உங்களுக்கு வந்து சேரும். அதனால் இரட்டிப்பு மகிழ்ச்சி பெறுவீர்கள். இதுவரை பட்ட துயரத்திற்கு உங்களுக்கு சாதகமான பலன் இன்று கிடைக்கும். மன அமைதியின்மையால் தவித்த உங்களுக்கு மனதிற்கு மகிழ்ச்சி கிடைக்கும் விதமாக செய்திகள் வந்து சேரும்.
ஒரு சிலருக்கு வெளியூர் செல்லும் யோகம் வந்து சேரும். ஒரு சிலருக்கு வெளிநாடு செல்லும் யோகம் வந்து சேரும். ஒரு சிலருக்கு அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உண்டாகும். கலைத்துறையில் சாதிப்பீர்கள். தொழிலில் வளர்ச்சி உண்டாகும். தொழிலில் புதிய வாய்ப்புகள் வந்து உங்களுக்கு மனமகிழ்ச்சி அளிக்கும் விதமாகவே இருக்கும். புதிய நண்பரின் ஆறுதல் உங்களுக்கு கிடைக்கும். நண்பர்களுக்காக உதவிகள் செய்வீர்கள். நண்பரின் உதவியும் உங்களுக்கு கிடைக்கும். கடன் தீர எளிமையான வழிகள் உங்களை வந்தடையும். எதிர்பாராத உதவி நினைத்து பாராத நபரிடமிருந்து உங்களுக்கு வந்து சேருவதால் மனமகிழ்ச்சியுடன் இருப்பீர்கள். ஆலய தரிசனம் செய்வீர்கள். ஆலயத்திற்காக செலவுகள் செய்வீர்கள். சமுதாய பணிகள் செய்வீர்கள். பிறருக்காக உதவிகள் செய்வீர்கள். எந்த உதவி செய்தாலும் சிலரின் கோபத்திற்கும் அவரது கேலி பேச்சுக்கும் ஆளாவீர்கள். கலைத்துறையில் சாதிப்பீர்கள். உறவினரின் பகை உண்டாகாமல் பார்த்து கொள்ளவும். உறவினர்களின் கேலி பேச்சுக்கு ஆளாக நேரிடும். அதனால் சற்று மனக்குமரல் உண்டாகும். எடுத்த காரியத்தை வெற்றியாக முடிப்பீர்கள். எண்ணங்கள் நிறைவேறும். ஆசைகள் நிறைவேறும். கனவுகள் பலிக்கும் விதமாகவே இருக்கும். இன்றைய நாள் உங்களுக்கு மனதுக்கு மகிழ்ச்சி தரும் விதமாகவே இருக்கும். ஆலய தரிசனம் செய்வது உங்களுக்கு இன்று அமைதியை அளிக்கும். நண்பர்களுடன் இனிய பயணம் மேற்கொள்வீர்கள். பெண்களுக்கு ஆதாயம் நிறைந்த நாளாகவே இருக்கும். பெண்களால் ஆதாயம் பெறுவீர்கள். கணவன் மனைவி உறவுமுறை அன்பு மேலோங்கும். எதிர்பார்த்த விலையுயர்ந்த பொருள் உங்களை வந்து சேரும். தொழில் வளர்ச்சி நன்றாகவே இருக்கும். தொழிலுக்காக வெளியூர் வெளிநாடு செல்வீர்கள். பொருளாதார வளர்ச்சி மேலோங்கும். நினைத்த காரியங்கள் யாவும் இன்று ஈடேறும். பிள்ளைகளால் ஆதாயம் பெறுவீர்கள். எதிர்பார்த்த திருமண உதவி உங்களுக்கு கிடைக்கும். இன்று நீங்கள் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். அனைவரது இல்லத்திலும் இறைவனது அருளால் சர்வ ஐஸ்வர்யங்களும் நிறையட்டும். எனக்கு நீங்கள் அளித்து வரும் ஆதரவிற்கு மிக்க நன்றி அன்பர்களே. இன்று கார்த்திகை தீப நல்வாழ்த்துக்கள். அனைவரும் வீட்டில் தீபம் ஏற்றி வழிபட சர்வ ஐஸ்வர்யங்களும் உங்களை வந்தடையட்டும். மீண்டும் நாளை ஆன்மீக பதிவில் சந்திப்போம். மிக்க நன்றி அன்பர்களே.